வணக்கம் என்பது வாழ்வு தரும் வருமுன் உரைப்பது மந்திரிக்கழகு பாதத்தை மனிதபடியா நாயம் நிகழ்க்கூடிய ஸ்ரீராமூர்த்தி அருளை பெற்று நீடு ஒரு காலம் வாழ்வாயாக நான்கு வேதம் சொல்லக்கூடிய வேதத்தின் வழியாக வந்தது இதிகாசத்தை தொடர்ந்து வந்தது ராமாயணத்தை தொடர்ந்து வந்தது மகாபாரதம் தொடர்ந்து ஒன்றன் பொன் ஒன்றாக பல வகையான இதிகாசங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. சரி இருக்கட்டும். எப்படி என்று கேட்டால் ஒரு மனிதன் எவராருன்னு ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டும். நீதி ஈவு இரக்கம் இதை அனைத்தையும் பெற்றிருந்தால் அந்த மனிதன் நல்வழியிலே செல்வார். அது இல்லாமல் அரசு குணத்தை கொண்டால் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி கொண்டால் பொறாமையை கொண்டால் பொறாமை என்னடா சத்தியமா நான் கிடையாது போராமை என்பதை மனதிலே நினைக்கின்ற பொழுது அப்பவே மயரா அழிஞ்சு போவா. அப்படியே மயரா அழிஞ்சு போயிடுவாங்க. திருப்பி வராங்க நாரணன் விளையாட்டெல்லாம் நாரதன் காதில் கேட்டு கடவுள் செய்தார் முனிவர் தானோ அப்பேற்பட்ட என்னவென்று கேட்டால் ராமாயணம் எப்படி பிறந்தது ராமர் பிறக்கும் முன்பே இனத்திலே ஓடி வந்து தேவர்கள் எல்லாம் முதல் யுகம் என்ன நான்கு யுகம் அப்பேற்பட்ட நான்கு யுகத்திலே முதல் யுகத்தில் எப்படி இருந்தார் லட்சுமி நாராயண பெருமாளாகத்தானே இருந்தார். அப்படி லட்சுமி நாராயண பெருமாளாக இருக்கின்ற பொழுது தேவர்கள் எல்லாம் அந்த யுகம் முடிவடைய போகிறது. ஓடி வந்து நாராயண பெருமாள் இடத்திலே முறையிடுகிறார்கள். தேவருடைய அதாகதம் அதிகமாக இருக்கிறது, எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று சொல்ல அப்பொழுது சொல்கிறார் ஆகட்டும் இப்பிரவையை போக்கி அந்த ஜென்மத்தில் தசரத சக்கரவர்த்தி என்னையே நினைத்து 60,000 ஆண்டு காலமாக தவம் புரிந்து வருகிறார். அன்னவருக்கு பிறந்து அசுராதிகளை அழிக்கப் போகிறேன், ராமனாக அவதாரம் எடுக்கப் போகிறேன் அப்படி என்று சொன்னார் பாரு. உடனே பக்கத்துல அருகாமல் நாரதன் இருந்தான், காதல் வாங்கிட்டான். உடனே எங்கேயாவது சொன்னாதான் அவன் உயிர் டீ குடிக்கிறான்டா உனக்கு உனக்கு டீ கிடைக்கிறேன் எனக்கு டீ சாப்பிட மாட்டேங்க. நான் அந்த டீ சாப்பிட சரி உடனே பார்த்தார் நாரதன் பார்க்கிறார் எப்படியாவது எங்கேயாவது உரைத்தாக வேண்டும் அப்படின்னு கேட்க பூலோகத்திலே ஒரு வேடனாகப்பட்டவன் தினசரி கானகம் சென்று மிருக ஜாதிகளை வேட்டையாடுவது சென்று திருடுவது இது போல பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தான் பத்தியா. நானும் பிரவேசித்து இனிமேல் இது போன்ற தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்று நினைத்து நவம்புரியை சென்று விட்டான். தவம் செய்கின்ற பொழுது அவனை சுற்றி மூடி ஒரு புத்தாக வளர்ந்து விட்டதுரா. என்னது சுத்தி புத்தாக மூடி விட்டது. மக்களிடத்தில் சொல்ல முடியாது. நாரதம் பாக்குறான் போய் சொன்னா நம்ப மாட்டாங்க ராமரு. அதை சொல்லியே ஆக வேண்டும். யாருன்னா சொல்லலாம் நம்ம உயிர் போயிடும். உண்மைதான் அப்படி நினைத்து அந்த காலத்தின் வழியாக வந்தான் பாரு. அந்த புத்தகங்களை பார்த்துட்டு புத்தகங்கள் ஜீவராசியில் தானே இருக்கு. அதை பார்த்தால் வாய் போலும் செவி போலும் மனிதனை போல தோன்றுகிறது. சரி இந்த புத்தகங்கள் காலவாயில் நாம் சொல்லிட்டு போடுவோம் அப்படின்னு நினைத்தான். அப்பொழுது இந்த புத்தகங்கள் காலவாயில் சென்று ராமர் பிறக்க போவதாகவும் தசரத சக்கரவர்த்தி அந்த காதல கட்டளை சொல்லிட்டான். நாரதன் சொல்லிட்டு அவன் உயிர் புயத்தை கொண்டது. அவன் பார்த்தார் யாரா அவர் தான் வால்மீகி. இருந்தவர் யாரு வால்மீகி. பார்த்தார் ராமாயணத்தை அப்பொழுதே எழுத தொடங்கி விட்டார். அதுதான் ராமர் பிறக்கும் முன்பே ராமாயணம் பிறந்து விட்டது. சரி இருக்கட்டும். இது எப்பேற்பட்ட சபை? திருவாயூர் மகாலட்சுமி பிறந்த சபை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாடாபுரம் வட்டத்தை சேர்ந்த அத புதுப்பட்டு நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சத்யகுமார் நாடக ஆசிரியர் தெரியும். இப்ப எப்படி வந்திருக்கிறேன்? இந்த வேடம் தாங்களா காஞ்சிபுரத்தும் பக்கத்துல இருக்கா? இந்த வேடத்தின் விளக்கம் சொன்னால் விளக்கமா புரியும்.
ஐயா வழக்கமா பிறந்தது ஐயா தந்தையா விலை வரக்கூடிய ஆமா. தசரத சக்கரவர்த்திக்கு ஆஹா ஆளாகிய 3 பேர்கள். ஆமாங்க யாருங்க ஒன்று கௌசல்ய அம்மன், கௌசல்ய அம்மன் கைகை அம்மன். கைகை அம்மன் நான் யார்கிட்ட பிறந்தேன்? யாருங்க சுமித்ரா தேவின்னு சொல்லக்கூடிய சுபத்ரா சுமித்ரா தேவிடா. சுமத்ரா தேவி ஏய், கௌசல்யா, கௌசல்யா கைகை சுமித்திரை, சுபத்திரை சுமித்திரடா, சுமித்திரை கிடையாது. சரி சுமித்திரை அப்படி சொல்லக்கூடிய அண்ணனுக்கு சிசுவாக பிறந்த பேரோ ஆடுவான். அகோர கோபத்தை கொண்டவன். பார்த்தோன்னு தெரியுது இரு. எம்மா நீ கோவக்காரன என்ன ஏன் தெரியுது? 5 இட்லிக்கு எம்மா சண்டை போட்டு எனக்கு தான் தெரியும் நானடா அங்கவே சாப்பிட்டு நீ பொறுக்கிட்டே என்ன பண்ணுவோம்? சரி, கோபத்தோடு இருக்கிறார் லட்சண ஒரு மாநில விளக்கம் உண்மை. உருவத்திலே நாங்க 3 பேர் சாப்பிட்டோம். என்ன விட்டு சாப்பிட்டீங்களா அதுக்கும் போங்க சரி, எனக்கு முழு விளக்கம் தெரியுமா? அப்படிதான் இருக்கின்ற பொழுது இருமா முறையிட்டார்கள் அல்லவா? பார்த்தார் ஆ. கதாநாயகன் நாராயணாகப்பட்டவர் பூலோகத்தில் சென்று என்னவடா ராமராக பிறக்க சென்று விடுகிறார்கள். உண்மைதான். செல்லுகின்ற பொழுது ஆ. சங்கு சக்கரம் பரதன் செத்துருவனாகவும் ஆ. பார்த்தார் நாராயண பெருமாள் பெருமாள் ராமராகவும் பிறத்து செல்கிறார்கள். பிறக்க சென்றார். அப்பொழுது நான் பார்த்தேன். ஆ. அந்த ஜென்மத்தில் நான் என்ன உருவாருங்க? என்னங்க அனந்தன் என்று சொல்லக்கூடிய சத்துமாக அன்னவர் என் மீது படுக்கையாக நித்திரை செய்து கொண்டிருந்தார். சர்ப்பன பாம்பா சர்ப்பன பாம்பா பாம்புன சர்ப்பம் பாம்புன்னா சிறைக்கும். ஏண்டா? சர்ப்பம் சர்ப்பம் அப்பொழுது அவரை நான் தாங்கிக் கொண்டிருந்தேன். நேத்து நாடகம் பேசுறேன் இன்னைக்கு நாடகத்துல பேச முடியாது முதல் யுகங்கள் எல்லாம் ஆமாங்க. அவரை தாங்கக்கூடிய ஒரு பஞ்சனை மெத்தியாகத்தானே நான் இருந்தேன். இருந்து ஆனால் என்னை மறந்து ஆஹா. அவர்கள் மூவரும் செல்கிறார்கள். உண்மைதான். அப்பொழுது ஓடி வந்தேன். ஆஹா. நாராயணன் சுவாமி, அப்படி என்று அன்னவர் காலை பற்றி தழுவி நீங்கள் எல்லாம் பூலோகம் சென்று பிறவெடுத்து செல்கிறீர்கள். ஆமாங்க. நான் ஒன்றின் தன்னந்தனிமையாக ஆஹா. எப்படி இங்கே இருப்பேன் எப்படி? அப்படின்னு கேட்டால் நானும் தங்களுடன் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆஹா. உன் அருகாமையிலே இருக்க இருக்க வேண்டும். அப்படி என்று கேட்க ஆ. சரியப்ப என்று சொல்லி ஆஹா. சுமித்ரா தேவிக்கு ஆஹா. நான் தான் லட்சுமிபுரமாக பிறந்தார். அப்படி பிறந்து ஆ. அன்னையா நீங்க வரக்கூடிய ஆ. யாரா? இப்ப அந்த சிற்றன்னை கோயிலை தூக்கிட்டு போய் நான் வசிக்க போறேன் நானு என் வீட்டுல புள்ள இல்ல கைகையுடைய வார்த்தைக்கு அவரை ஆட்டோ எடுத்து போறேன். கல்யாணம் பண்ணாதே 2 புள்ள இருக்கு உனக்கு. இன்னும் நீ உண்மைதாங்க ஆ. ஏன்னு கேளு அது எப்படி ஏன்னு கேளு, தம்பி, ஏன்னு கேளு. ஏண்டா எப்படி 2 புள்ள இருக்குது யாருங்க அப்படியாகத்தானே ஆ. நான் வந்து சுமித்ரா தேவிடத்திலே ஆ. இன்னும் லட்சுமி பெருமாளாக பிறந்து விட்டேன். சிற்றன்னை வரக்கூடிய ஆமாங்க. அண்ணன் கைகையம்மனுடைய வார்த்தை வார்த்தை கேட்டு அண்ணன் கானகம் சென்றார். சென்றார். நான் என்ன அன்னைக்கு சொன்னேன்? என்னங்க? தாங்கள் எங்கே இருக்கிறாயோ ஆஹா. அங்கே நானும் இருப்பேன் உண்மைதாங்க. அப்படி என்று சொல்லி வந்தனே. ஆமாங்க. அந்த வார்த்தையை தட்டலாமா? தட்டலாம். அன்னையாய் விளங்கக்கூடிய ஆஹா. ஜானகி அம்மனும் ஆ. அண்ணனாக ராமமூர்த்தியும் செல்கிறார்கள். செல்கிறார்கள். அந்த காரை பற்றி ஆஹா. நான் தங்களுடனே வருகிறேன். நானும் வருகிறேன். இதுவே என்னுடைய வேண்டுகோள். ஆஹா. அப்படி என்று சொல்லி வந்தோம். ஆஹா. கானகத்திற்கு வந்து ஆ. தற்போது எங்கே இருக்கிறோம்? எங்கங்க? பஞ்சவடிவிலே இருக்கிறோம். இருக்கிறீங்க. அண்ணனை பார்க்க பார்க்க வேண்டும். வேண்டும். நான் நடத்தேன் என்று ஆஹா. அண்ணனை காண வேண்டும். ஆ. அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணன் நடத்த செய்தி ஐயா இப்படியாக நான் போய் சென்று அண்ணன் இருந்தால் பார்த்து வருகிறேன் அதிவிரைவாக தம்பியாக லட்சுமி பெருமான் வந்திருக்கிறார் சொல்லட்டுமா ஐயா தரப்படி கட்டளை அண்ணனை பார்த்தா பார்த்து விட்டு சரி.
பொற்பாத கமலங்களுக்கு உன்னுடைய வார்த்தையே ஒரு நாளும் தட்டாதீர். நடக்கக்கூடிய கலியாய லட்சுமணன் அநேகம் என்னாலும் சுதேட்சமாக வாழ்வாய். தங்களின் சித்தம் என்னுடைய பாக்கியமாகட்டும். அந்த போதில் மன்னா ஒரு வார்த்தை கேட்கலாமா? அருகாமையில் கோடையில் நான் பஞ்சவடிவில் இருந்தேன். எதற்காக என்னோட சமுதிரம் என்னை எதற்காக அழைத்தேன்? ஏன் என்றால் மகனையும் பார்த்துவார். உண்மைதான். அதன் பிறகு சொல்வார். லட்சுமண பெருமான் வந்திருக்கிறார். என்னோட மைத்துனராக இருக்க முடியாத லட்சுமணன் வந்து விட்டாரா? வந்து வர சொல்லுப்பா. அப்படியா? அண்ணனின் அருகிருக்கும் அழகான கதிரோன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உதயமாகின்ற இந்த நேரத்தில் புண்ணிதமாக நானும் முன்னீர் பாத தன்னை நன்னயமாக நானும் ஒன்றே செய்வதே என் தந்தையே அண்ணனுடைய மனைவியை மகன் என்று அழைப்பார்கள் உலகத்தில். ஆனால் என் தாயல்லவா தாங்கள். உங்களுடைய பாதத்தில் அநேக கோடி வந்தனம் லட்சுமண பெருமாள். அட பெற்ற பிள்ளைய போல உண்மைதான். ஸ்ரீ ராமபிராணன் மணந்து எங்களுக்கு இது நாள் வரைக்கும் குழந்தை கிடையாது. நாங்கள் காணக வரும் பொழுது உன்னுடைய அண்ணன் மட்டும்தான் 14 வருஷம் காணகம் சென்றார். வார்த்தையை உரைத்து வந்தார். கணவனை பிரிந்து நான் இருக்க மாட்டேன் என்று நானும் உன்னுடைய அண்ணனோடு சேர்ந்து வந்தேன். உண்மை. ஆனால் நீ என்ன தெரிவித்தாய்? என்னுடைய அண்ணன் அண்ணியும் எங்க இருக்கிறார்களோ அதுதான் நான் குடியிருக்கக்கூடிய கோவில் என்று நீயும் எங்களுடைய உங்களுக்கு பணிவிடை செய்வது இந்த ஜென்மத்தில் நான் எடுத்த புண்ணியமாகும். அதற்காகவே வந்தேன். என்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைக்கு மேல் ஒரு மேலாக தானே எங்களுக்கு உற்ற துணையாக வந்தவனே. உண்மை. கண்டிப்பாக ஸ்ரீ ராமபிராமனுடைய அனுகிரகமும் இந்த தாயினுடைய
பாதுகாக்கமோ உன் மீது முழுமையாக இருக்கும். யாதொரு ஒரு குறைகளும் இல்லாமல் ஈடோடி வாழ்ந்திருப்பாய். பாக்கியமாகும். எதற்காக எயலிலும் காணலும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஒரு பர்ணசாலை உண்டு செய்தான். இதோ இருப்பதோ பஞ்ச வடிவு. இது அருகாமலே கொஞ்ச நாள் தங்கி செல்லலாம் என்று உரைக்கிறீர்கள். அதனால பர்ணசாலை உண்டு செய்வான். அப்படியே செய்கிறேன். யாரு போடு ரெண்டு பேரும் உட்காரும். அண்ணனுக்கு அண்ணியக்கோ இப்பொழுது எப்படி நீ பர்ணசாலை அமைத்திருக்கிறாய்? எப்படி என்று கேட்டால் ஒன்றல்ல இரண்டல்ல. செங்கல் கிடைக்குமா? கிடையாது. சிமெண்ட் கிடைக்குமா? கிடையாது. கானகத்தில் இருக்கக்கூடிய கட்டு கொடிகளை எல்லாம் பிடுங்கி மூங்கில அனைத்து வகையான மரங்களை வெட்டி நாடல் அனைத்தையும் விட்டு இப்படி சொல்லுங்க மரங்கள் விலை உயர்ந்த மரங்கள் வெட்டி வெட்டி பர்ணசாலை அவற்றை கொடிகளை கொண்டு கட்டி ஒன்றல்ல இரண்டல்ல 10 அடுக்கு பர்ணக சாலை அமைத்திருக்கிறேன். பர்ணசாலை என்று சொல்லக்கூடியது கீழே படுகிறது இல்ல. முடியாது. பர்ணக என்பது மேலே பந்தராக கட்டி அதன் மீது அடுக்காக தான். என்னால் இருப்பதோ வனம். அப்படி பர்ணசாலை செய்திருக்கிறேன். என்னென்ன வச்சு கட்டுறீங்க? அதுல என்னென்ன வினோதமா இருக்கு? விதவிதமாக பல வகையான தோரணங்கள், பல வகையான பட்சிகள், பறவைகள், கிளிகள் எல்லாம் பறப்பதை போல. ஏன்னா மதலின்னு சொல்லக்கூடிய தாயாகிய ஜானகி அதை பார்த்து மனமகிழ வேண்டும். இதற்காக இப்படி செய்திருக்கிறேன். ஞானம் உள்ளவன் இல்லையா? ஆமா. தம்பி லட்சுமணா, நாங்கள் உரைத்தது போல பர்ணகசாலை அமைத்து விட்டேன் அண்ணா. பரவாயில்லை. ஆனா சுவாமி, அதாவது பர்ணகசாலை இந்த பஞ்ச வடிவிலே அமர்த்தி விட்டோம். நம் நாட்டில் இருந்தா கூட உணவு இருக்கு, ஏதாவது ஒன்று செய்து சாப்பிடலாம். ஆனா நாம் இருப்பது கானகம். இப்பொழுது எனக்கு பசியாக இருக்கிறது, என்ன செய்வது? கண்ணே சீதா சுவாமி, தம்பி லட்சுமணனே நாம அந்த தலைவீதி துளைக்க வேண்டி, ஐயா தலைவீதி துளைக்க வேண்டி அந்த தெம்பதாய் வனத்தில் வந்தோம். செங்கரும்புடனே நீ சென்றமாய் கொண்டு வந்தார் ஜானகியுடனே நாம கொண்டு வந்தார். கும்பலாய் பூஜித்து கூடிய இருக்கலாம்.
வகைகளை பறித்து வந்தால் பசியாரி அதன் பிறகு போகலாம் அப்படியே சென்று வருவீங்களா? சென்று வா. எட்டாதிட தமையனக்கும் கானகத்தை நாடி வந்து விட்டோம். எங்கு பார்த்தாலும் தெரிகிறது பேராலி கலலி வாழா அதே பெரிய கிராமம் இதிலே பார்த்தால் பெருத்த தேன்கூடு இருக்குது. அது எப்படி கையில எடுத்து போக முடியும்? பழங்கள்லாம் எடுத்து மூட்டையை கட்டி வச்சுட்டேன். ஆமா, ஏனை எப்படி செல்ல வேண்டாம், எடுத்து செல்ல வேண்டாம். எப்படி கொண்டு செட்டி நான் எடுத்தேன், நான் எடுத்தேன். பிரகாரம் பல வகையான கிழங்குகள், பழங்கள், தேன் சுவைக்க இதெல்லாம் மதனிற்கு பசி அல்லவா? ஒரு காலம் தாங்க மாட்டார் பசி. மனையிலே இருந்தவர்கள் எவ்வளவு நேரம் பசியை தாங்குவார்கள்? அதனால் எடுத்து செல்லலாம். இருந்த போதிலும் தினசரி அண்ணன் ருசிப்பதற்காக கொண்டு சென்று கொடுப்பது என்னுடைய வழக்கம். ஆனால் அண்ணனோ இது நாள் வரை தம்பி உண்டானா உண்ணவில்லையா? இப்போது காய்கறிகளை பறித்துக் கொண்டாய். உண்மைதான். காட்டில் அலைந்து இந்த வெயில் உஷ்ணத்தில் இதோ ஆகாயத்தில் இருந்து ஒரு சிவபாலாயுதம் வருகிறது. அதை கரத்திலே பிடித்த உடனே அதற்கு நரபடி ஊட்ட வேண்டும். பின்னே பார்த்து முன்னே வெட்ட வேண்டும். அப்படி வெட்டினால் எதிர்த்து சங்கரிப்பாய், இலங்கைய தகனம் செய்வாய், வெற்றி பெறலாம். ஆமா, அப்படியா? கையாயவாளை பிடித்த உடனே இதற்கு பலி கொடுக்க வேண்டும். போல நான் ஆகாசவாணி உரைத்தது என்னவென்றால் ஆட்களையாக பலி கொடுக்க வேண்டும். ஆள் என்றால் ஆள் என்றால் ஒண்ணுதான், மரம் என்றால் ஒன்றுதான். அதை அறிந்து எப்படி என்று கேட்டால் இலங்கை தகனம் செய்ய வேண்டும். இதை உரைத்தார் ஆகாசவாணி. அதை அறிந்து அருகாமையிலிருந்து ஆலமரத்தை வெட்டினேன். முறையோ என்று சத்தம் கேட்கிறது. இப்பொழுது கனிகளை பறித்து திரும்பும் பொழுது கைலாயவாளை பிடித்த உடனே ஆலமரமும் உயிர்தான், ஒன்றுதான், அரசன் என்றாலும் உயிர்தான். பின்னே பார்த்து முன்னே வெட்டினேன். இப்பொழுது அதிலே ஒரு பாலகன் ஐயோ குய்யோ முறை என்று வெட்டப்பட்டு அழிகிறான். அவனுக்கு எனக்கு எந்த பகையும் இல்லை. அப்படி என்று நாணமுற்று மனங்கலங்கி நிற்கிறான். உண்மைதான். அண்ணன் யார் தெரியுமா? பெண்ணிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணன் தங்கையாகிய சூர்பனங்கை மகனாகிய செம்பியாசூரன் ஏனென்றால் சூர்பனுடைய கணவனை இந்திரஜித்து கொன்று விட்டான் உத்து சிங்கத்தை. அதனால் அவன் மகன் செம்பியாசூரன் இந்திரஜித்தை கொள்ள வேண்டும் என்று
இந்த வழக்கின் தலைவராகத்தானே அரணை கோரி தவம் இருந்தான். தவம் இருந்தான். மந்திரவாளை பெறுவதற்கு. ஆனால் செம்பிகாசுரன் இந்திரஜித்தை கொல்லப்படாது. நீதான் கொல்ல வேண்டும். ஆகட்டும். ஆகையினால் அந்தவன் இறந்ததினால் நீ கவலைப்படாமல் வைக்க கனிகளை கொண்டு போய் அமர்நிலத்தில் கொடு. அருந்துவதற்காக காய்கனி கண்டமுதாரிகளை பிரித்து வர சொன்னீர்கள். அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். தேன் பிடிந்து கொண்டு வந்திருக்கிறேன். மதனி அண்ணவர்களுக்கு கொடுத்து மகிழ்வார உண்ணுவீர்கள். கண்ணே சீதாதேவி, நான் அருந்துவது முன்னே நீ அறிந்து விட்டு நீதியை கொடு. சரிங்க. இதை வைத்துக் கொள். ஆகட்டும் அண்ணா. எப்படி என்று கேட்டால் மதனை ஏர் உண்டார். அண்ணனும் புசித்தார். ஆனால் மிச்சமுள்ள கனி வர்க்கங்களை என் கையிலே கொடுத்து தான் உண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை. இதை வைத்திரு என்று தான் சொன்னார். ஆனால் உடனடியாக அண்ணனுக்கும் மதனுக்கும் பசி திடீரென்று கானகம் சென்று தேட முடியாது. என் மனது தொடையிலே அறுத்து அதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அண்ணன் வார்த்தை தவறாமல் இருக்கக்கூடிய ஒன்பதாம் வைத்தியர் என்றார். சாப்பிடன்னு சொல்லல. இது வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது கேட்கிறாரோ கொடுக்க வேண்டும். அதனால தொடைய பொளந்து அனைத்தும் வைத்து விட்டீங்களா? பூசல் தச்சிட்டீங்களா? பச்சைகளை முடியா. லட்சுமணா, ஆனால் இன்றைய தினத்தில் காலை பசி போக்கிவிட்டோம். மாலை பசியாகிறது. சென்று கானகம் சென்று வருவாய். அப்படியே சொல்லக்கூடிய பஞ்சவடிகள் ஆகிவிட்டது. அதாவது தண்டகாரன் சொல்லக்கூடிய அதிலே பஞ்சவடி அமர்த்து இருக்க வேண்டும் என்று மூவரும் இருக்கும் தருணத்தில் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணன் தங்கையாகிய சூர்பனகை மகனாகிய செம்பியாசூரனுக்கு வளத்திலே தவம் செய்யக்கூடியவனுக்கு கல்வி கொண்டு வருவது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி சூர்பனகை தற்பார்.